தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியே வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நண்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்பொற் பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி, இங்கும் நாட்டு இழிகழுதை ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை போய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமையை தமக்கென்பார்கள். வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே, விழிப்புற்றெழுக என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது போல் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? பல லட்சம் தியாக மனிதர்கள் தங்களது உயிரை விட்டு சுதந்திரம் பெற்று தந்ததால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களின் பெயர்கள் வேண்டுமானால் பதிவேடுகளில் விடுபட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த மண்ணில் தான் கலந்திருக்கிறது. அவர்களை வணங்கதான் நாம் இந்த நன்னாளில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 15 என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற தேசிய உணர்வோடு பொங்கி பூரிக்கும் நன்னாள் இந்நாள். தண்ணீர் விட்டு வாழ்ந்ததல்ல நம் சுதந்திர பயிர். தனது வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம். உன்னத நாளாக கொண்டாடப்பட வேண்டிய இந்நாள் உல்லாச பயண நாளாக மாறி கிடைக்கிற இந்த அவல நிலையை இளைஞர்களாகிய நாம் தான் மாற்ற வேண்டும். இளைஞர்களின் கைகள் ஒன்று கூடினால் மட்டுமே ஒரு படைத்த வலிமையான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இன்னொரு காந்தி வருவார், காமராசர் வருவார் என்று இல்லாமல் காந்தியாய், காமராசராய், உத்தமராய், நீதி தவறாமல் நாம் வாழ்ந்தோம். நம்மை சார்ந்தவர்களை வாழச் செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. வந்தே மாதரம் என்னும் வீரச் சொல்லை மந்திரம் போல் ஒலிக்கச் செய்து நாட்டுப்பற்றை உணரச் செய்வோம். இந்நாட்டின் இளைஞர்கள் சார்பில் நாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுப்போம். நம் தந்தை பாரதியின் வழியில் ஜாதி மதங்களை காணோம், உயிர் ஜென்மமே தேசத்தில் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. குறைகள் செய்வோம், வலு படைகள் செய்வோம், ஞானம் நடுநடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். பஞ்சமோ பஞ்சம் என்றே நிதம் பரிதவித்து உயிர் துடிதுடித்து துஞ்சி மாய்க்கின்றாரோ அவர் துயர் நீங்க ஒரு வழி செய்வோம். வலிமை படைத்த பாரத தாயின் கை கோத்து உண்டாக்கிடுவோம் இந்நாட்டின் வெற்றியை. ஒவ்வொரு தனி மனிதனின் வெற்றி எனக் கொள்வோம். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். What a vibrant presentation to recall all the great contributions of our great leaders and freedom fighters. A huge round of applause for our talented speaker.